உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அய்யனார் துணையை பொறுத்த வரைக்கும் சோழன் என்னதான் வந்துட்டு லவ்வை சொல்ல தெரியாமல் அவர் செய்கிற சின்ன சின்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னசென்ட்டாக இருந்தாலும் அது வந்துட்டு நிலாவுக்கு பிடிக்கதான் செய்யுது அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்துட்டு நிலா வந்து சோழனை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, அதை நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணதானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சோழனுக்கு வந்து ஓரமாக உட்காந்துடுறாரு. சேரனா வந்துட்டு வாப்பா தண்ணி குடிக்கிறியாப்பா உட்காருப்பா அப்படிலாம் சொல்லிட்டு அவர் எப்பவும் போல் கவனிக்கிறாரு. ஸோ இவர் உம்முன்னு போய் அந்த ஓரமாக இருக்க சோஃபாவில் உட்காந்துடுறாரு. இதையும் கவனிக்கிறாங்க. என்னடா ஒரு மாதிரியாக இருக்கா, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேரன். இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போயுமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டு நிலா வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டே தான் இருக்காங்க, அவர் உம்முன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே. ஸோ பல்லவனும் பாண்டியனும் பேசிக்கிறாங்க. எதுக்குடா இவன் உம்முனே இருக்கான், இன்றைக்கி என்னடா பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கான், எதுவும் சண்டை கிண்டை போட்டு வந்தானா என்னன்னு தெரியலையே, ரெண்டு பேரும் சேர்ந்து வேற வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் படுத்துடுறாங்க. படுத்ததுக்கப்புறமா இவங்க எல்லாம் கலகலன்னு பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் மட்டும் அமைதியாகவே படுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ திரும்பவும் பல்லவன் கேட்குறாரு, ஏன்னா எப்படி இருக்க, என்னன்னு சொல்லுனே அப்படின்னோடனே சேரன் உடனே எந்திரிச்சு கேட்குறாரு, என்ன தாண்டா நடந்துச்சு, ஏதாவது சொல்லுடா, வாய் விட்டு சொன்னா தாண்டா தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் நான் சொன்னால் மட்டும் எல்லாம் நடந்துட போதா, உடனே அது என் நிலமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னென்னு சொல்லுடா தயவு செஞ்சு, ரெண்டு பேர் சேர்ந்து வேற வந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது நீ எப்பவும் போல் வாயை லொடலொடன்னு விட்டு வாயை வச்சுக்கலாம, ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எந்திரிச்சு லைட்டை போட்டு உட்காந்து சொல்கிறாரு, இல்லைண்ணே வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவள் டைவர்ஸ் கேட்குறானே என்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே டக்குன்னு ஐயோ அப்போனா அண்ணி வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாண்டா அவள் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டா, ஏற்கனவே தாலியை கழட்டி கொடுத்துட்டா, இப்போ டைவர்ஸ் கேட்குறான்னு சொல்கிறேன், உனக்கு அண்ணி வீட்டில் இருக்கிறது தான் முக்கியம், அண்ணன் கூட சேர்ந்து வாழணும், நான் அண்ணன் லவ் பண்ணுறானே அதை எப்படியாவது புரிய வைக்கணும், அதெல்லாம் உனக்கு பெருசு இல்லை அப்படின்னோடனே, அண்ணே அண்ணி வீட்டில் இருந்தாலே போதுனே, எல்லாமே தானாக நடக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவருக்கு திரும்பவும் டென்ஷனை என்ன பண்ணிடுறாருன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறாரு. ஸோ பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி ஆறுதல் சொல்லலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை இழுத்து விட்டு அண்ணே அண்ணே அப்படின்னோடனே, எப்பா சாமி உங்கள் பாசம் மலர்றதுல நான் எதுவுமே வரமாட்டேன், உங்கள் அண்ணி இங்கே தான் இருப்பாங்க, அவளுக்கு நான் மட்டும்தான் வேணாம், என்னை மட்டும்தான் பிடிக்கல அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு படுத்துடுறாரு. மறுநாள் காலையில் எழுந்து வீடு வாசல் எல்லாமே இவர் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போதே வீட்டில் ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் போடும்போதே எல்லோரும் பார்க்குறாங்க, என்னென்ன வீட்டுக்கு யாராவது வராங்களா, என்னென்ன திரும்பவும் ஆளை வர சொல்லிட்டியா, சாப்பிட கூட வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கார்த்திகாவை. அதெல்லாம் இல்லைடா, நேற்றே வெண்ணிலா சொன்னுச்சு இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வராங்களாம், நம்ம வீடு பழைய வீடாக இருக்குல்ல அதனால அதை பார்க்க வராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்கு அவங்களாம் வராங்க, நம்ம வீடு இப்படி இருக்கிறது பத்தாதா அப்படின்னு. அது வேலையே வீடு கட்டுறதானடா, அதனால் ஆஃபீஸில் ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்களாம், அதனால் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குடா, அதனால் நான் நிலா கேட்கும்போது எப்படிடா சொல்கிறது, சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரத்துலேயே கார் வந்துடுது. கார்லேருந்து ராகவ் வராரு, கூடவே நிலாவும் அவங்களோட அந்த ஃப்ரெண்டும் வராங்க. ஸோ 3 பேருமே உள்ளே வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சேரன் அண்ணன், இவங்க பல்லவன், பாண்டியன், இது சோழன், எல்லாத்தையுமே அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு சோழனை மட்டும் சோழன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உள்ளார போயிட்டு அவங்க வீடெல்லாம் பார்க்குறாங்க. தண்ணிலாம் கொடுத்துட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு. நல்லா இருக்குது, ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிச்சன்லாம் போய் பார்க்குறாங்க. ஸோ அப்போ சோழன் என்ன சொல்கிறாரு, இப்படி பார்த்துட்டே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஸோ இது 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பல்லவனும் பாண்டியனும் பார்த்துட்டு, அங்கே பாரு அண்ணி வந்துட்டு ராகவ் கிட்ட அவங்க சார்கிட்ட சிரிச்சு பேசுகிறாங்கன்னு எவ்வளோ காண்டாவது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதையும் சோழன் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஸோ கிச்சனுக்கு போனோன்னே என்ன சொல்கிறாருன்னா, சேரன் வந்துட்டு சமைச்சு வச்சுட்டேன் சாப்பிடுங்க அப்படின்னோடனே, இல்லை நான் சாப்பாடுலாம் சாப்பிட்றதில்ல, இன்னொரு நாள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த கேப்பில் என்ன நடக்குதுன்னா, அங்கே வெளியில் நிற்கும் போதே வந்துட்டு கேட்குறாரு, இது யார், இன்னொருத்தர் நிற்கிறாரு அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை குறிப்பாக கையை கட்டி கேட்குறாங்க. ஸோ உடனே நிலா என்ன சொல்லிடுறாங்க, அவர் என்னோட கசின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது கேட்ட உடனே பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் சிரிப்பு தாங்க முடியல, உளுந்து சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த சைடு போனதுக்கப்புறமா சேரனை கேட்குறாரு, கசின்னா என்னடா அப்படின்னோடனே, என்ன அவன் என்ன சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படின்னோடனே, சரி விட்றா சொந்தக்காரங்கன்னு தானே சொன்னிச்சு, யாருன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேஷுவலாக சொல்லிட்டு போட்டோன்னே, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் கத்துறாரு. சரி அவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துட்டு, ஏன்னா அவன் என்னை பார்த்து கசின்னு சொல்லிட்டானே அப்படின்னோடனே, சரி என்னடாப்பா அதனால வேற எதுவும் சொல்லலையடா அப்படின்னு. ஆமாம் உன்னை வந்து சேர அண்ணங்கிறா, பல்லவனை தம்பிங்கிறா, பாண்டியனை தம்பிங்கிறா, என்ன மட்டும் ஏன்னா அவள் கசின்னு சொல்லணும், அப்போ நான் என்னண்ணே நீங்கள்லாம் அண்ணன் தம்பி அப்படின்னா எனக்கு நீங்கள்லாம் கசினானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னேன், ஐயோ இல்லைடா அவள் இப்போ அந்த அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க, ஒரு முதலாளியை கூப்பிட்டு வந்திருக்குல்லடா, அதனால எதுவும் சொல்லியிருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏன்னா மற்றவங்க கிட்டேலாம் அவன்டா எப்படின்னு சொல்கிறான், நான் யாருண்ணே அவளுக்கு, நான் கசினானே அப்படின்னு.
இல்லை நீ ஹஸ்பண்டு அப்படின்றாங்க. அப்போ மற்றவங்கள்ட்டலாம் எப்படிண்ணே சொல்கிறேண்ணே? ஏய் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவள் வந்துட்டு ஹஸ்பண்டு தான்டா சொல்லணும். ஆனால் அது ஆஃபீஸ் இல்லைடா, அங்கே போய் எப்படிடா அதெல்லாம் சொல்ல முடியும்? அதுக்கு சங்கடமாக இருக்கோ என்னவோ. அதை பொறுத்த வரைக்கும் இது கல்யாணமே இல்லைடா, விருப்பம் இல்லாமல் நடந்த ஒன்று. அதனால அப்படி எதுவும் சொன்னுச்சா என்னமோ, விடுறா அப்படின்னு சொன்னோன்னே அண்ணனுக்கு அவர் ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு ரொம்ப காண்டு அப்படின்னு சொல்லி திரும்பவும் பல்லவன் சொன்னோன்னே, அண்ணே பாருண்ணே அவன் என்ன ஸ்மார்ட்டா, அவன் ஆளும் மண்டையும். நீ சொல்லுண்ணே நான் ஸ்மார்ட்டாக இருக்கேனா இல்லையாண்ணே? என் ஸ்மார்ட்டுக்கு முன்னாடி அவன்லாம் ஈடாவானேண்ணே அப்படின்னு. உனக்கு என்னடா நீ அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காங்க. ஸோ நிலாவோட அந்த இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து இந்த வீட்டை மாற்ற போகிறாங்களா இல்லை வீட்டில் இருக்க ஆளை மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல் கட்டமாக இவங்க வந்து இப்போ வீட்டை மாற்ற போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட அந்த கம்பெனி அந்த இதோடய சேர்த்து அவங்க மாற்ற போகிறாங்க. ஸோ இது மாதிரி தான் வரப்போகுது எபிசோட்ஸை. இது கூடவே சேர்ந்து சோழன் கூட அவங்க சின்னதாக அந்த சீண்டல்களும் பண்ண தான் போகிறாங்க. அதாவது அவரோட இன்னசென்ட்டை அவங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம அவர் இது பண்ணி பார்க்கலாம், நம்மளை அளவிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை காட்டிக்காம தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.